இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் கொஸ்டின் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நித்திலம் இச்சொல்லின் பொருள் முத்து. கதிரவன் இச்சொல்லில் உணர்த்தும் பொருள் சூரியன். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள். படைத்தளபதி இச்சொல்லில் பிரித்து எழுது படை கூட்டல் தளபதி. வரும் தொடரை தேர்ந்தெடு. காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. இரவு காவல் நீங்கள் நாம் அமைச்சர் ஆந்தையாரே நீங்கள் நாம் இரவு காவல் அவர்கள். பொறுத்துக. சிங்கம் படைத்தளபதி, ஆந்தை இரவு காவல், ஆமை சமையல் வேலை, முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை, கழுதை எச்சரிக்கை பணி. எச்சரிக்கை பணி. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் எல்லாம் கூட்டல் எல்லாம். முயற்சி இச்சொல்லின் பொருள் இடைவிடாத உழைப்பு. வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வீதி கூட்டல் எங்கும். மேரி குறித்து ஓடி வந்தால் மகிழ்வோடு. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு. அவமதிப்பு. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். நூல் இச்சொல்லின் உணர்த்தும் பொருள் புத்தகம். தேனருவி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேன் கூட்டல் அருவி. தேன் கூட்டல் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேன் இருக்கும். தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். கதை என் கூட்டல் என்ன இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதை என்ன. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுது வேண்டும் கூட்டல் என்று. என்று. வேட்டை கூட்டல் ஆட வேட்டையாட இச்சொல்லை சேர்த்து எழுது வேட்டையாட. அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. உதவி கூட்டல் தொகை உதவித்தொகை. உதவி கூட்டல் தொகை. உதவித்தொகையை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. தண்டோரா தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும். தான் மிதிவண்டி என்ற கடை வைத்திருக்கிறேன் பழுது பார்க்கும். கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது தீமை.
என்பு இச்சொல்லுக்குரிய பொருத்தமான சொல் எலும்பு. இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் விறகெல்லாம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விறகு கூட்டல் எல்லாம். தோசை இச்சொல்லின் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது? இசை. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. மகிழ்ச்சி இச்சொல்லை உணர்த்தும் பொருள் இன்பம். அப்படி கூட்டல் ஆனால் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படி ஆனால். பொருள் தருக விதவிதமான வகைவகையான. பொருள் தருக பிரமாதம் பெருஞ்சிறப்பு. சரியான தொடரை தேர்ந்தெடு. சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாலை ஆட்ட வேண்டும். சொல்லி கூட்டல் கொண்டு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுக. புல்வெளியில் இரை தேடச் செல்லலாம். புல்வெளியில் இரை தேடச் செல்லலாம். ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. கணினி வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம். வாக்கியத்தில் மரக்கிளையை உலுக்கியது. மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச்சிவிங்கி. விதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதிப்பட்டு. மிதி கூட்டல் பட்டு. பொருளறிக புத்திசாலி அறிவாளி. பொருளறிக பொழியும் பெய்யும். பொருளறிக ஓங்குதல் உயர்தல். தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல். வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது மழைநீர். மழையாகுமே இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது மழை கூட்டல் ஆகுமே. பொறுத்துக நாடும் வீடும். செழிக்கவே வளமும் நலமும் நிறைந்திட. இல்லத்தில் நீரை சேமிப்போம். உற்ற துணை மழையாகுமே. உயிராய் என்ன வேண்டுமே. காகம் டேஷ் வாழும் கூட்டில் வாழும். முத்து மாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முத்து கூட்டல் மாலை. பின்வரும் தொடரை சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குளக்கரையில் கொக்கு ஒன்று இருந்தது. மீன்களை சாப்பிட எண்ணியது. நாய் நன்றி உணர்வு. யானை கூட்டமாக வாழும். எறும்பு சுறுசுறுப்பு. காகம் ஒற்றுமை. அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அந்த கூட்டல் நாளும். பொறுத்துக. பி வந்து 1, சி வந்து 2, டி வந்து 3. நல்ல நல்ல குணம். ஆற்று நீர் மணல் வீடு உதவும் குணம். நல்ல
குணம், ஆற்று, நீர், மணல், வீடு, உதவும், மனம். காட்டில் வாழ்வது, கடையில் விற்பது. புலி, புலி. ஒழுக்கத்தை குறிப்பது திணை, திணை. வீரத்தை குறிப்பது மரம், மரம். சான்றோர் வெறுப்பது கல், கல். செம்மை மொழி, செம்மொழி. செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி. ஆதித்தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி கூட்டல் தமிழர். பொருள் தருக தொன்மை, பழமை. பொருள் தருக அகழாய்வு, நிலத்தடி தோண்டி ஆராய்தல். பொருள் தருக கேளீர், உறவினர். விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஷ் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக. உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. அடுத்தது அன்னை தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அன்னை தமிழே. அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத அன்னை தமிழே. மறந்துள்ள, மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. எண்ணில், எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம். குருத்தோலை, குருத்து கூட்டல் ஓலை. பொறுத்துக முளைப்பாரி. முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். ஒலைக்கொட்டான், பெண்கள். மாட்டான் தொழு, மாடு கட்டும் இடம். ஆட்டான் தொழு, ஆடு கட்டும் இடம். இரண்டெழுத்துச் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் எடுத்து. இரண்டு கூட்டல் எடுத்து. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத ஆட்டெரு. இட்டெரு, ஆட்டெரு. செவ்வாய் கூட்டல் கிழமை, செவ்வாய்க்கிழமை. சோளத்தட்டை, சோளம் கூட்டல் தட்டை. சோளத்தட்டை, சோளம் கூட்டல் தட்டை. அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் வாரச்சந்தை. பழச்சாறு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பழம் கூட்டல் சாறு. வாரம் சந்தை, வாரச்சந்தை. செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செயல் கூட்டல் ஆக்கம். பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசியிருந்தால். வேண்டுவன இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என. மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. பொறுத்துக வேலை, நேரம். பொதி, மூட்டை. ஆயப்படுத்துதல், தயார் செய்தல். கொடி அடுப்பு, பக்க அடுப்பு.
சுண்டி இழுக்கும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும். உணவு டேஷ் அளிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது உணவளிக்க. துயரம் துன்பம். வியத்தகு ஆச்சரியம். முறியடித்து தகர்த்து. சூழ்ச்சி தந்திரம். அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அரசாட்சி. அரசாட்சி. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர். பாய்ந்தோடும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாய்ந்து கூட்டல் ஓடும். பின்வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? நெகிழி. தன் கூட்டல் உடைய. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய. அதிர்கின்ற வலை. இச்சொல்லில் அதிர்கின்ற என்றும் சொல் பொருள் ஒலிக்கின்ற. வியன் உலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். பொறுத்துக. இன்சொல் இனிய சொல். வன்சொல் கடுஞ்சொல். அழல் கதிர் கதிரவன் ஒளி. தன்னென் கதிர் கடுஞ்சொல். நிலவின் ஒளி. நிலவின் ஒளி. பனிமலை காட்டிலிருந்து விரைவாக சென்றுவிட முடியாது. மெதுவாக. அக்காட்டில். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அந்த கூட்டல் காட்டில். பொருள் தருக. போலி. ஒன்றை போல இருத்தல். பொருள் தருக. வருந்தியது. துன்பம் அடைந்து. நிறை உடைமை. இச்சொற்கள் பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. பொறுத்துக. பொறை பொறுமை. மெய்ப்பொருள் உண்மை பொருள். காவாக்கால் காக்காவிட்டால். சோகப்பர் சொல்குற்றம். சொல்லிழுக்கு சொல்குற்றம். சோகப்பர் துன்பப்படுவர். சொல்லிழுக்கு சொல்குற்றம். அரசவை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை. வியன் உலகம். பரந்த உலகம். மண்ணில் உள்ள. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணில் கூட்டல் உள்ள. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணில் கூட்டல் உள்ள. அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். மாசு என்னும் சொல் தராத சொல். பொருள் தராத சொல் தூய்மை. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத. கும்மி அடி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கும்மி கூட்டல் அடி. பொறுத்துக. பாரதம் தேசம். நாடு. ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி. நெஞ்சம் உள்ளார். மனம். துன்பம் துயர். துன்பம் துயர். துன்பம் துயர். இன்னல். தாய்
அம்மா, அன்னை. சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த கருவி கணினி. மின் கூட்டல் அஞ்சல். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மின்னஞ்சல். தினமும் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும். தினமும், நாள்தோறும். களை. இச்சொல்லை உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு. நற்றமிழ். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நல்ல கூட்டல் தமிழ். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. ஆந்தை அலறும் என்பது ஒலிமரபு. பூ பறித்தால் என்பது வினைமரபு. வினைமரபுகளை பொறுத்து நீர் குடித்தான், முறுக்கு தின்றான், உணவு உண்டான், அம்பு எய்தான், பூ பறித்தான். உறுதிமொழி சொற்களை மாற்றி தமிழில் எழுதுக. கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் ஓவியச்சுவடில் உள்ள படத்துக்கு வண்ணம் கொடுத்தேன். முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். உலகின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ். இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம். என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி. வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வருமளவும். எண்ணுதல். இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். இம்மை என்ற சொல்லை குறிக்கும் பொருள் இப்பிறப்பு. வறுமை. இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. செழுமை. பொருள் ப்ளஸ் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருளில்லார்க்கு. பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால். பசி வந்திட பத்தும் போகும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். பெண்கள் நாட்டின் கண்கள். உழைப்பே உயர்வு தரும். சிறுதுளி பெருவெள்ளம். திரை என்ற சொல்லின் பொருள் அலை. திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மரப்பொந்து. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து. யான் நஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். அமுதன் ஓடினான் பயனிலை. அமுதன் ஓடினான் பயனிலை. ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழ் சொல்லை காண்க. கடற்கரை. சைக்ளோன் புயல். ஃபார்மர் விவசாயி. ப்ராஜெக்ட் திட்டம். பொறுத்துக. விண்மீன் ஒளிரும். ரோஜாப்பூ சிவக்கும். மேகம் கருத்திருக்கும். இலை உதிரும். பறவை பறக்கும். மணித்துளி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மணி கூட்டல் துளி. வேகமாக. இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. சமையல் கூட்டல் அறை சமையலறை. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. ரேனா லென்னக் ஸ்டெதஸ்கோப். ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம். ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. ரேனா லென்னக் ஸ்டெதஸ்கோப். ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம். மின்மினி நீர் லூசிஃபெரஸ்.
இறகின் சிறப்பு சிறகு, இறகின் தொகுப்பு சிறகு. வானவில் நீர்த்துளி எதிரொலிப்பு, காற்றுப்பைகள் பறவையின் இறகு. விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. ரேடியோ வானொலி. அலமாரி நிலைப்பேழை, அலமாரி என்பது நிலைப்பேழை. பெருஞ்செல்வம், இச்சொல் பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். அது இன்றேல், அதுவின்றேல். இவ்விரண்டும், இவை கூட்டல் இரண்டும். மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல். தன் காப்பு, இச்சொற்கள் சேர்த்து எழுத கிடைப்பது தற்காப்பு. தனக்கென்று, தனக்கு கூட்டல் என்று. பொறுத்துக. கலை திமில், சிலம்பம், சிலம்பம். கம்பு, சிறுவாரைக் கம்பு. முயற்சி, தாளாண்மை, தாளாண்மை. மூங்கில், தாளாண்மை முயற்சி. சிறுவரைக் காம்பு, மூங்கில். சிறுவரைக் காம்பு, மூங்கில். தாளாண்மை முயற்சி, வேளாண்மை உழவு. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான். அவன் நண்பன் மிதிவண்டி போதும் என்றான். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் டேஷ் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. கங்காபுரம். கங்காபுரம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஷேர் ஆட்டோவில் 5 passengers இருக்காங்க. பகீர் தானியங்கில் 5 பயணிகள் உள்ளனர். என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக உள்ளது. என் வீட்டில் சலவை இயந்திரம் பழுதாகி உள்ளது. வையகம் என்பதன் பொருள் உலகம். அமைதி, அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் இசைவு. தோட்டம் கூட்டல் கலை, இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை. பழங்காலம், இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் புதிய காலம். அழைப்பிதழ், அழைப்பு கூட்டல் இதழ். விதை திருவிழா, அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை 27. விதைகள் டேஷ் ஆனவையாக இருத்தல் வேண்டும். தரம், காலை பொழுது டேஷ் என புலர்ந்தது. பல பல, பொறுத்துக. கலகலவென, ஒலிக்குறிப்பு. நரநரவென, சினக்குறிப்பு. தட தடவென, விரைவு குறிப்பு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சீரைத் தேடின் ஏரைத் தேடு. வனப்பு, இச்சொல்லின் பொருள் அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு இவ்வளவுதான் உறுதி செய்து கூறல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை அழகு வருத்தாமை. பேழை, பெட்டி. மாரி, மழை. வாயில், மழை. வாசல், வாயில், வாசல். பேழை, பெட்டி, மாரி, மழை. வாயில், வாசல். ஆணை, கட்டளை. இரவல், கடன். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க.
என்னுடைய புத்தகம் மேஜையில் உள்ளது. பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் தின்பண்டம் சாப்பிட்டான். கொல்லிமலை நாட்டின் அரசன். வல்வில் ஓரி. இதை கேட்டால் மனம் மயங்கும். இசை. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் கல்வனக்கல் வல்லன். கல்வனல்லன். கல்வன் கூட்டல் அல்லன். மரத்தை அறுப்பது அறம். அறம். வேற்றுமை என்பதன் பொருள் பாகுபாடு. பொறுத்துக. பாரதியார் குயில் பாட்டு. பாரதிதாசன் தமிழியக்கம். வாணிதாசன் கொடிமுல்லை. திருமுருகன் என் தமிழியக்கம். பிரபஞ்சன் வானம் வசப்படும்.